Altover 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான அவதூறு வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அறப்போர் இயக்கத்துக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கின் ஆவணங்களை சமர்ப்பித்து சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து ஆஜராகியுள்ளார். குறிப்பாக 2019-21 ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்ததாக, ஒப்பந்த முறைகேட்டால் 692 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக திரு EPS எதிராகவும் அந்த புகாரின் அடிப்படையில் அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. அறப்போர் இயக்கத்திற்கு குற்றச்சாட்டுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். அறப்போர் இயக்கம் 1.10 கோடி மான நஷ்ட ஈடு வழங்க EPS அந்த மனுவில் வலியுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் அவதூறு வழக்கு குறித்த ஆவணங்களை வழங்குவதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை இருந்துள்ளார். இன்றைய விசாரணையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகுவதால் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்திலிருந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வளைவு வரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இங்கே வருகை இருந்தார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் காவல்கள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். சோனி Altover 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.